வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். இன்னைக்கு நாங்கள் மஸ்கட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே ரொட்டிக்கெல்லாம் மாவு பிணைவோம் பார்த்தீங்களா, சும்மா நோமலாக உப்பு ஒன்றுமே போடல, சும்மா நோமலாக மாவும் தண்ணியும் மட்டும் வச்சு ஒரு கப் மாதிரி மாவு எடுத்திருந்தேன். மாவு ஒரு கப் மாதிரி கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அப்போ அந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அந்த மாவு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ இதை லைட்டாக இதுலேருந்து பால் எடுக்கணும். ஓரளவுக்கு ஒரு 2 ஹவர் மாதிரி ஊற வச்சுருப்பேன். ஒரு 12:30க்கு ஊற வச்சுருப்பேன். இப்போ 2:30 ஆகுது டைம். இதுலேருந்து நல்லா புழிஞ்சு விட்டு பால் எடுக்கணும். இவ்வளோ அழகான சூழலில் நான் உட்காந்து செய்கிறேன்னு பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லி மரம் இருக்குது. நெல்லி மரத்தில் பேஷன் ஃப்ரூட் கொடி போயிருக்கு. அந்த பேஷன் ஃப்ரூட் கொடியில் தான் நிறையா காய் காய்ச்சிருந்துச்சி. அதை தான் நாங்கள் ஜூஸ் எல்லாம் கரைச்சோம். அப்படியே பலா மரம் இருக்குது, வேறு மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது. இன்னொரு நாள் எங்களோட தோட்டத்தை பற்றி நாங்கள் இன்னொரு லாங் வீடியோ போடுறோம். இப்போ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி கையால் பிணைஞ்சி விட்டு அந்த பால் எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டாக நான் ஒரு டைம் பால் எடுத்தேன். அதுக்கு பிறகு செகண்ட் டைம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி திருப்பி அதே மாதிரி செஞ்சு எடுத்தேன். இந்த பால் தான் திக்காக இருக்கானா. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இதை வடிச்சே இதோடய ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி அப்படியே வைப்போம், டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பிறகு எடுத்து பார்த்தோம். இப்போ அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு பிறகு பார்த்தோன்னே அந்த தண்ணி அப்படியே மேலே சர்ஃபேஸ்க்கு வந்திருக்கு. கீழே ஃபுல்லாக மாவு அப்படியே தங்கிருச்சு. மேலே பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நான் வடித்து எடுக்கணும். அந்தளவுக்கு தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு. சரியாக 2 ஹவர்ஸ்க்கு பிறகே இப்படி தண்ணி தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நான் எங்களுக்கு தேவையில்லை, அதை வடித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாவு இல்லாமல் இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வடித்து எடுப்போம். இவ்வளவு தண்ணி எங்களுக்கு வந்திருக்கு. ஹலோ, மைக் இடையில கொஞ்சம் அதனால கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சீனியை போட்டுக்கிடுவோம். சீனி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் சீனி கரையிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதித்து வரட்டும். சீனி கொஞ்சம் தண்ணியில் கரையட்டும். லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ சீனியும் கரைஞ்சிருச்சு, ஓரளவு கொதிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போயே நாங்கள் செஞ்சு வச்சுருந்த பாலை ஊற்றிடுவோம்.
என்னது இப்போ கொஞ்சம் கலரிங் போட்டுக்குருவோம். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் கலரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நார்மலாக மஸ்கட்னு சொல்லும்போது வந்து ஆரேஞ்ச், எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கூடுதலாக. இன்றைக்கி வந்து எனக்கு அந்த கலர்ஸ் இருக்கலை, அதனால தான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காகிக்கிட்டு வருது. அப்படியே கட்டி விடாதபடி வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் கொஞ்சமாக கட்டி ஆகிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இது கட்டி ஆகணும். அதுக்கடையில் வந்து நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடுவோம். ஃபுல்லாக நெய்யும் ஊற்றக்கூடாது, ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் நெய் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நெய்க்கு பதிலாக. கைவிடாமல் கிண்டணும். இப்படி வந்து திரண்டு வரணும். இந்த கொஞ்சம் வைக்கணும், கொஞ்சம் இப்படி வரணும், ஒட்டாமல் வரணும். நல்லா வரணும், சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரணும். இப்போ வந்து இந்த மஸ்கட் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இது இந்த பிளேட்டில் ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணும்போது பார்ப்போம். நாங்கள் செஞ்சு வச்சுருந்த மஸ்கட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணுவோம்.
பாசிக்கிட்டே வீடியோவுக்கு காட்ட முடியலை. அது வந்து அந்த டைமில் வந்து சோடு பேச ஆறாத மாதிரி இருந்துச்சு, அதனால காட்ட முடியலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.